வணக்கம் நண்பர்களே. சேவைத்துறை எப்படி வளர்கிறது, இந்திய பொருளாதார குறியீடு $38 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் எப்படி வளர்கிறது என்பதில் டூரிசம் இந்த வீடியோவில் டூரிசத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டூரிசம் சுற்றுலாத்துறை என்பது எப்படி இந்திய பொருளாதார இலக்கை அடைவதற்கு பயன்படும். அதற்கு முன்னால் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். டூரிசம் இந்திய பொருளாதார ஜிடிபி என்ற குறியீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 18% பங்களிப்பு டூரிசத்துக்கு தான். ஏனென்றால் டூரிசம் சுற்றுலாத்துறை என்பது வெறும் ஒரு பொழுதுபோக்கு அம்சம், என்டர்டெயின்மெண்ட் நிறைந்தது மட்டுமல்ல. நம்மளுடைய கலாச்சார புராதன சின்னங்களை அயல்நாட்டு சர்வதேச அளவில் இருக்கும் அயல்நாட்டு சுற்றுலா பயணி பார்ப்பது என்பது நம்மளுடைய நாட்டினுடைய பெருமையும் அது அதிகரிக்கும். இந்த உணர்வு இப்போ ஒரு நாட்டுக்கு போயிட்டு வந்தாங்க, அந்த நாட்டில் சுற்றுலா நல்லா இருக்குது, கலாச்சாரம் நல்லா இருக்குது, ஹாஸ்பிட்டாலிட்டி நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அந்த கருத்து பரவல் என்பது முதலீடுகளுக்கும் வழிவகுக்கும். ஸோ இன்டைரக்ட்லி ஒரு எக்கனாமிக்கல் பேக் பூஸ்டாக இருப்பது டூரிசம் சுற்றுலாத்துறை. இந்த சுற்றுலாத்துறையில் சுற்றுலாத்துறை என்பது பல்வேறு உள் அம்சங்களை கொண்டது. அதாவது உணவகங்கள், தங்கும் விடுதிகள், மிக கேளிக்கை விடுதிகள், மதுபான விடுதிகள் என்று இது பல்வேறு வகையான கலாச்சார பிரிவுகளை கொண்டது. கலாச்சாரம் அல்ல, தொழில் பிரிவுகளை கொண்டது. ஆக இந்த டூரிசத்தினுடைய பங்களிப்பு என்பது மிக மிக முக்கியமானது. இதில் ஏதேனும் ஒரு உள்ளம்சத்தினை நீங்கள் அந்த கட்டமைப்பினை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இது 2047 இந்திய பொருளாதாரம் வளரும் பொழுது இவைகளெல்லாம் உங்களோடு சேர்ந்தே வளரும். நீங்களும் அதோடு சேர்ந்தே வளர்ந்து வருவீர்கள். உங்களுடைய வளர்ச்சியும் நாட்டினுடைய வளர்ச்சியும் ஒரே பாதையில் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய வீடியோவுடைய நோக்கம், நம் சேனலின் நோக்கம். அந்த வகையில் தான் பல்வேறு துறை சார்ந்த விஷயங்களை, சேவைத்துறை, உற்பத்தித்துறை, ஏற்றுமதித்துறை என்று பல்வேறு துறை சார்ந்த தொழில் விஷயங்களை ஒரு காணொளிகளாக நாம் வெளியிட்டு வருகிறோம். இன்னும் புள்ளி விவரங்களோடு, சில நிகழ்வுகளோடு, சில நோட்டிஃபிகேஷன்ஸு, அரசாங்கத்தினுடையது இதெல்லாம் சேர்த்து கூட அடுத்தடுத்த செய்திகளாக கொண்டு வர முடியும். இதுக்கு நீங்கள் கொடுக்குற வரவேற்பு பொறுத்து தான். ஸோ அடுத்தடுத்து செய்திகளை சேர்வதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.